முக்கிய செய்தி. புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து குண்டுக்கட்டாக திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து குண்டுக்கட்டாக திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது குறித்து விவாதித்த சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது குறித்து விவாதிக்க சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். சட்டப்பேரவையிலிருந்து திமுக எம்எல்ஏக்கள் வெளியேறியிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது குறித்து விவாதிக்க சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்கள். சட்டப்பேரவையில் சபாநாயகரின் இருக்கை முன்பு அமர்ந்து திமுக எம்எல்ஏக்கள் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமார், முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 10வது நாள் கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. கூட்டம் தொடங்கிய போது லஞ்சம் வாங்கிய புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த விவகாரம் சட்டப்பேரவை பூதகமாக விட்டுள்ளது. இது புதுச்சேரி மாநிலத்திற்கு மிகப்பெரிய சாய்வு ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் வலியுறுத்தினர். தொடர்ந்து இது குறித்து பேச வாய்ப்பளிக்காததை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை முற்றுகையிட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். அது குறிப்பாக தலைமைச் செயலருக்கு இணையான ஒரு பதவியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், அவைநடை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து இது குறித்து பேரவையில் பேச வேண்டும் என வலியுறுத்தினார்கள். இதற்காக தலைமை அலுவலகம் சீல் வைக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் யார் பதிலளிப்பார்கள் என்ற ஒரு விஷயமும் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருந்தார். தொடர்ந்து சபாநாயகர் முற்றுகையிட்ட அனைவரையும் அவை காவலர்கள் வெளியேற்ற உத்தரவிட்ட நிலையில் அனைவரையும் தற்போது குண்டுக்கட்டாக பேரவையில் இருந்து தூக்கி வெளியேற்றிருக்கின்றனர். தொடர்ந்து திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளியேற்றிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 20 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் அவர்களை விசாரணை செய்த நிலையில் நேற்று பிற்பகல் அவர்களை கைது செய்தனர். மேலும் 73 லட்சம் ரூபாய் பணம் அவர்களுடைய அலுவலகம் மற்றும் இல்லங்களில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுக் கொண்ட நிலையில் இந்த விவகாரம் சட்டப்பேரவையில் இன்று பூதாகரமாக வைத்தது. தொடர்ந்து சபாநாயகரை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தற்போது குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இவராணி, விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.